வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் அண்ட் குரூப் 4 எக்ஸாம் அப்படி இந்த வருஷம் நடக்க இருக்கு. இதில் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படி ஒரு டாபிக்ல இருந்து நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி, அதாவது பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு அப்படின்றது கொஸ்டின்ஸ் அப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் அப்படி பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்றாப்புல இன்னைக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக தான் வச்சிருக்கோம். அது போக அதை பற்றி நிறைய விஷயங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படின்றது உங்களுடைய எக்ஸாமில் ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் இதை பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்டு தொடர்ந்து இதை பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படிலாம் பண்ண ஆரம்பிக்கும் போது டெய்லி ஒரு திருக்குறள் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கான திருக்குறள் அப்படின்றது என்ன அப்படின்னா, பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்றது இன்னையோட குறள். டு பி ஹம்பிள் அண்ட் ஸ்வீட் வேர்ட் ஸ்பீக், நோ அதர் ஜுவல் டு வைஸ் மென் சீக் அப்படின்றது இன்னையோட குறள். அதாவது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அடக்கமான பண்பும் இனிமையான பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலனே கிடையாதான். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன அணிகலனுக்கு என்ன யோசிப்பாங்க, நமக்கு எனக்கு அந்த நகை வேணும் இந்த நகை வேணும்லாம் யோசிப்பாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் வந்து அணிகலன்கள் கிடையாதான். எது அணிகலனா? ஓகே, ரொம்ப முக்கியமாக அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தான் ஒரு மனிதனுக்கு தலை சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம திருவள்ளுவர் இந்த குறள் மூலியமா நமக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இந்த குறளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் திருக்குறள் கேள்வியும் இருக்கும். ஸோ இந்த குறள் கூட நம்ம கேட்கலாம். அதனால் இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, பிக் அவுட் தி ராங் ஒன், தவறான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரீசெண்டாக நான் அந்த குரூப் 2 எக்ஸாமில் கூட இதே மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படி கேட்கப்பட்டுச்சு. இந்த கொஸ்டின் அப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சம நாரியத்திலேருந்து ஏதோ தவறாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட் தான். 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது பரவி இருந்துச்சு. கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டாவது, இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கொடுத்தா ஆப்கானிஸ்தான் வரும். ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது 3 நாடுகள், இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான், அப்புறம் ஆப்கானிஸ்தான். இந்த 3 நாடுகளில் தான் மொத்தமாக 1.5 மில்லியன் அப்படின்றது பரவி இருந்தது நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டாவது, ஹரப்பா தான் 2வது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வச்சிருப்போம். 3வது, இந்த நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டது, மாறாக சிந்து சம நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட இந்த சிந்து சம நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 100 ஆண்டுகள் அப்படின்றதாகி 100வது வருஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹரப்பா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குல்ல, 1921 தான் இது ஃபர்ஸ்ட் ஹரப்பா அப்படின்ற ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்படுது இந்த சிந்து சம நாகரிகத்தில். அப்புறம் 1922 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதரோ அப்படின்ற ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த 2 நகரத்தில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாத்தையும் நமக்கு ஒப்பிட்டு பார்த்து பிற்காலத்தில் இந்த 2 நகரங்களுமே சிந்து அப்படின்ற ஒரு நதிக்கரையமா கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் சிந்து சம நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு 1924 வருஷம் சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயர் அப்படின்னு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அப்போ அதுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னா, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரத்தின் பெயர் ஹரப்பா. அதனால ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்பட்டுச்சு. இப்போ உங்க ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹரப்பா நாகரிகம் ரெண்டுமே ஒன்று தான். அதுவே மேலே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1921 வருஷம் இந்த சிந்து சம நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரத்தின் பெயர் ஹரப்பான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ஹரப்பா தான் 2வதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஓஎம்ஆர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்னு தான் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஏன்னா அது நமக்கு தவறாக இருக்குது. கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹரப்பா நகரங்களில் சில வீடுகளில் மாடிகள் இருந்தன அப்படி கொடுத்துருக்காங்க. ஹரப்பால மொஹஞ்சதரோல சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 மாடி வீடு 3 மாடி வீடுலாம் சொல்லலாம், அந்த மாதிரி மாடி வீடுகளும் கிடச்சிருக்கு. எப்படி அது தெரிய வருது அப்படின்னா, நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாடிப்படிகள் அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ மாடிப்படிகளை வச்சு மேலே ஏறி இன்னொரு மாடி வீட்லையும் தங்கி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஆதாரங்கள் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி தான். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி. சரியா? ஸோ 2வது கொஸ்டின் அப்படி பார்க்கும்போது நமக்கு தி ஹரப்பன் கேட்டல் ஆர் கால்ட் அஸ், ஹரப்பாவின் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெபு, சாகா, ஜியோமதி, புலா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஹரப்பன் கேட்டல் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ இந்த ஹரப்பா காலகட்டத்தில் மாடுகள்லாம் வளர்த்தாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு இருக்கலாம். நிறைய பேர் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மக்கள் இருக்காங்கல்ல, அந்த சிந்து சம நாகரிக மக்கள், அவங்களுக்கு முக்கியமான தொழில்கள் என்னலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை அப்படின்றது. இந்த வேளாண்மை அப்படிதான் அந்த மக்களோட ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்கு, ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பாஸ்டோலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டோலிசம் அப்படின்னா கால்நடை வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க.
கால்நடை வளர்த்தனா இப்போ நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது வீட்டில் வளர்க்குறதுலாம் இருக்குல்ல, அதான் அந்த காலத்தில் கால்நடை வளர்த்தல் பேஸ்ட்ரோலிசம். அப்போது இந்த ஹரப்பா காலகட்டத்தில் பேஸ்ட்ரோலிசம்ன்ற கால்நடை வளர்த்தல்ன்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக அவங்களுக்குன்னு ஒரு மாடு, ஒரு பசுமாடு ஒன்று இருந்திருக்கு. அதுக்கு செபு அப்படின்ற ஒரு பெயர் அப்படின்றது வச்சுருந்துருக்காங்க. ஸோ செபு அப்படின்றது தான் ஹரப்பாவோட மாட்டோட பெயர் வந்து செபு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த மக்கள் என்னெல்லாம் கால்நடை பழகினாங்க அப்படின்னா, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் அந்த மக்களுக்கு அப்போ மாடு தெரிஞ்சிருக்க வேறு என்ன மிருகங்கள்லாம் தெரியும்? ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் அதான் கேட்டாங்க கொஸ்டினா. என்னென்ன மிருகங்கள் தெரியும், இல்லை என்ன மிருகம் தெரியாதுன்னு கேட்பாங்க, அடிக்கடி தெரியாதுன்னு கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதான் குதிரை அப்படின்றது இருக்கா, இந்த குதிரை அப்படின்றது ஹரப்ப நாகரிக மக்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு. அது மாதிரியே இப்போ அந்த மக்களுக்கு தெரிந்த விலங்கு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மக்களுக்கு புலி அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, காண்டாமிருகம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, மான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிருகங்களாக இருந்திருக்கு. தெரியாத விலங்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குதிரை அப்படின்றது தெரியாத விலங்கு. அதை மாதிரி அவங்களோட மாடின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா செபு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த கேள்வி, தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, ஹரப்பன் பாட்ரிஸ் ஹாவ் டீப் டேஷ் அண்ட் டேஷ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹரப்பா நாகரிகத்தில் மட்பாண்டங்கள், இந்த மட்பாண்டங்கள் ரொம்ப முக்கியம் ஹரப்பால. ஏன்னா இப்போ நமக்கு கீழடி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த கீழடியும் ஒரு வேளை கொஸ்டின் கேட்கலாம். இதோட தொடர்பு வச்சு நம்ம கீழடியும் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியாவிலேயே மிக பழமையான நாகரிகம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமநாகரிகம் தான் இந்தியாவின் மிக பழமையான இயர்லியஸ்ட் ஒரு சிவிலைசேஷனாக இருக்குது. ரெண்டாவது பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் அது நம்ம கீழடி. இப்போ இந்த மட்பாண்டங்கள் பார்க்கும்போது நம்ம எங்கெல்லாம் போயிட்டு தொழில் அகழ்வாராய்ச்சிகள் பண்ணாலுமே அதிகமாக கிடைக்கக்கூடியதுன்றது இந்த மட்பாண்டங்கள் அப்படின்றது தான். ஸோ இங்கே ஹரப்ப நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அப்படின்றது பிளாக் அண்ட் ரெட் அப்படின்றது தான், கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண நிறங்களில் தான் இந்த பானைகள் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இங்கே ஒரு மட்பாண்டம் அப்படின்றது இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மட்பாண்டங்கள் ஏதாவது எழுதி இருந்துச்சா, பேர் எதுவும் எழுதி இருந்துச்சா அப்படின்னா நல்லா கவனிச்சோம். எழுத்துக்கள் அப்படின்றது கிடைச்ச மட்பாண்டங்கள் கீழடி மட்பாண்டங்கள் தான் எழுத்துக்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதுவே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்பாண்டங்களை எடுத்து பார்த்தோம்னா நிறைய டிசைன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, நிறைய வடிவங்கள் வந்து அதில் செதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அரச மரத்தின் வடிவம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது மாதிரி சிக்ஸாக் லைன்ஸ், இப்போ சிக்ஸாக்னா இதான் சிக்ஸாக் லைன்ஸ், இந்த மாதிரி சிக்ஸாக் லைன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. மீனோட செதில்கள் இருக்குல்ல, ஓகே, இப்போ மீனோட செதில்கள் எப்படி இருக்குமா, இந்த மாதிரி டிசைன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது மாதிரி இன்டர்செக்டட் சர்க்கிள்ஸ், அதாவது ஒன்றிணைக்கப்பட்ட வட்டங்கள், இந்த மாதிரி வட்டங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ் அப்படின்றதுலாம் இந்த மட்பாண்டங்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கு, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் இஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நடனமான பெண்ணின் சிலை எங்கே கிடைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து பிரான்ஸ்னே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த கேள்வி வரக்கூடிய இந்த வருஷம் 2025 கேட்குற நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹிஸ்ட்ரி மேலே எப்படி பேச முடியும், ஆதாரங்கள் கிடைச்சாதான் வரலாறுன்றதே பேச முடியும். இப்போ சேரச்சோழ பாண்டியர்கள் இந்த மாதிரி ரூல் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இலக்கியங்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்போ அந்த இலக்கியங்கள் படி தான் ஓ இந்த மாதிரி ஒரு அரசன்றது தான், இந்த மாதிரி ஒரு அரசன் தான் நம்ம வந்து வரலாறு பேசுறோம். இப்போ வரலாறுன்னு ஒன்று பேசினாலே ஆதாரங்கள் கிடைக்கணும். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நிறைய ஆதாரங்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதில் அதிகப்படியான ஆதாரங்கள் கிடைச்சது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா ஒரே ஒரு ஊர் கிடையாது. இப்போ ஹரப்பான்ற ஒரு ஊர், மொஹஞ்சதரோன்ற ஒரு ஊர், லோத்தல்ன்ற ஒரு ஊர், ராக்கிகிரிக்கி, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி நிறைய நகரங்கள் இருக்கு. இதில் அதிகப்படியான ஆதாரங்கள் கிடைச்சது எந்த நகரம் அப்படின்னு கேட்டா மொஹஞ்சதரோ அப்படின்ற ஒரு பகுதி இருக்கா. இந்த மொஹஞ்சதரோ அப்படின்றது தான் நமக்கு அதிகமான ஆதாரங்கள் அப்படின்றது கிடைச்ச ஒரு பகுதியாக இருக்கு. மொஹஞ்சதரோ அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது இடுகாடுகளின் மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மொஹஞ்சதரோ அப்படின்றது யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1922 வருஷம் நமக்கு ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் தான் இந்த மொஹஞ்சதரோ அப்படின்றத நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறார். இப்போ இந்த மொஹஞ்சதரோ ஆராய்ச்சி பண்ணும்போது ஏகப்பட்ட ஒரு எவிடன்சஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்க வருது. அதில் ஒரு எவிடன்ஸ் அப்படின்றது தான் இந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு, நடன பெண் சிலை அப்படின்றது. ரொம்ப முக்கியமாக இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெழுகுவர்த்திலாம் வந்து உற்பத்தி பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 அச்சு இருக்கும், அதை அப்படி ஒட்டி வச்சிருப்பாங்க, மெழுகு ஊக்கி ஊற்றுவாங்க, காஞ்சதுக்கப்புறம் எடுத்தால் மெழுகுவர்த்தி வரும். விளக்கு அப்படி தான் செய்வாங்க, குத்து விளக்கலாம். அதே மாதிரி தான் இந்த நடன பெண் சிலை அப்படின்றதையும் இந்த மாதிரி 2 அச்சுக்கள் அப்படின்றது வச்சு அதுக்குள்ள வெண்கலம் அப்புறம் பிரான்ஸை உருக்கி ஊற்றி அந்த மாதிரி வடிவம் வச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அவங்களோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட மணிக்கட்டு இருந்து அவங்களோட ஷோல்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வளையல் போட்டிருக்க மாதிரிலாம் வந்து நிறைய டிசைன்ஸ் அப்படிலாம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நடன பெண் சிலை அப்படின்றது முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக வெண்கல சிலை இது. ஓகே, இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த வெண்கல சிலையால் செய்யப்பட்ட இந்த நடன பெண் சிலை அப்படின்றது மொஹஞ்சதரோவில் கிடைச்சிருக்கு. இது 1922 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் கேட்குறேன், மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஹரப்பான்றது இருக்கா 1921 கண்டுபிடிச்சோன்னு சொல்லி சொல்றோமா, மொஹஞ்சதரோவை ஆர்டி பானர்ஜி கண்டுபிடிச்சிக்கா நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஹரப்பாவை கண்டுபிடித்த நபர் யார், கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படின்றது பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
ஹரப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்டட் காட்டன் சில்க் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் டு விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதான் ஹரப்பா பண்பாடு மக்கள் பருத்தி பட்டு மற்றும் அணிகலன்களை எங்கு ஏற்றுமதி செய்தனர். அப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்தோம், இந்த மக்களுக்கு முக்கியமான தொழில்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு, வேளாண்மை இருந்தது, அப்புறம் பாஸ்டோலிசம் கால்நடை வளர்த்தல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா இந்த மக்களுக்கு ட்ரேட் அப்படின்றது தான் இன்னொரு முக்கியமான ஒரு தொழில், அதாவது வணிகம் அப்படின்றது தான் இந்த மக்களோட முக்கியமான ஒரு தொழிலாக இருந்துச்சு. இந்த மக்கள் யாரோட போய் வணிகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மக்கள் இதே மாதிரியே இன்னொரு நாகரிகம் இருந்தால் அவங்ககிட்ட போய் வணிகம் அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ உலகத்தின் மிக பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக பழமையான நாகரிகம் அப்படின்றத மெசொப்பட்டோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் உலகத்திலே மிக பழமையான நாகரிகம் சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதான் சிந்து சமநாகரிகம் தான் பழமையானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம், ஓகே, எகிப்து சிவிலைசேஷன் அப்படின்றது அடுத்து பழமையானது. அப்புறம் சைனீஸ் சிவிலைசேஷன் சீன நாகரிகம் பழமையானது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்க்கும் பொழுது இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது யாரோட வணிகம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சிவிலைசேஷன் கூட வணிகம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மேலே யார் இருக்கா, மெசொப்பொட்டோமியா தான் இருக்கு. அப்போ இந்த சிந்து சமநாகரிக மக்கள் அப்படின்னவங்க பருத்தி பட்டு விவசாய பொருட்கள், ஓகே, அந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் ஹேண்டிகிராஃப்ட் சொல்லக்கூடிய கைவினை பொருட்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்றுமதி அப்படின்றது செஞ்சிருக்காங்க. எங்க பண்ணியிருக்காங்க, இந்த மெசொப்பட்டோமியா அப்படின்ற இந்த நாகரிகத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. இந்த மெசொப்பட்டோமியா நாகரிகம் அப்படின்றது எந்தெந்த நாடுகளில் பரவி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படின்றது பண்ணுங்க. இது உலகின் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்றேன். அப்போ இதோட காலகட்டம் என்னன்னு ஒருவேளை கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3500 to 2000 BCE அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 3500 2000 பொதுவாண்டுக்கு முன்பு அப்படின்றது இதோட காலகட்டம் அறியப்படுது. இது உலகின் மிக பழமையான நாகரிகம், இந்தியாவில் இல்லை உலகின் மிக பழமையான நாகரிகமாக மெசொப்பொட்டேமியா நாகரிகம் அழைக்கப்படுது. இது இந்தியாவும் கிடையாது, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் மறக்காம இது எந்தெந்த நாடுகளில் பரவி இருந்தது இந்த மெசொப்பொட்டேமியா நாகரிகம்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படி பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் அப்படி பார்க்கும்போது 6th கொஸ்டின், the mention of Meluka in inscription is considered to be referred to the Indus region அப்படி கேட்டது. அதாவது இந்த மெசொப்பொட்டேமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோமா, இந்த மெசொப்பொட்டேமியா நாகரிகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஆராய்ச்சி அப்படின்றது பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி அப்படின்றது பண்ணும்போது ஒரு கல்வெட்டு அப்படின்றது கிடைக்குது, ஓகே, ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், ஒரு கல்வெட்டு அப்படின்றது கிடைக்குது. இந்த கல்வெட்டு அப்படின்றதுல எடுத்து படித்தோம் அப்படின்னா அதில் ஒரு வார்த்தை ஒன்று கிடைக்குது. என்ன வார்த்தை கிடைக்குது, மெலுக்கா அப்படி ஒரு வார்த்தை ஒன்று கிடைக்குது. அப்போது இந்த மெலுக்கான்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா இண்டஸ், அதாவது சிந்து நதி அப்படின்றது குறிக்குது. அப்போது இந்த மெசொப்பொட்டேமியா மக்கள் அப்படின்னவங்களும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது சிந்து சமநாகரிக மக்களும் வணிக உறவு மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த கல்வெட்டு அப்படின்றது தான் கிடைக்குது. அந்த கல்வெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த மெலுக்கான்ற வார்த்தை சிந்துன்றது குறிக்குதா. இப்போ இது எந்த கல்வெட்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னா இந்த மெசொப்பொட்டேமியால நிறைய இன மக்கள் அப்படின்னவங்க வாழ்ந்தாங்க. அதில் முதல்ல சுமேரியர்கள் அப்படி ஒரு மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த சுமேரியர்கள் மக்கள் அப்படின்னவங்க உருவாக்கிய கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்கா, இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்றது தான் இந்த மெசொப்பொட்டேமியா மக்களுக்கும் மெலுக்கா அப்படின்னு அழைக்கக்கூடிய சிந்து சமநாகரிக மக்களுக்கும் இந்த பகுதிக்கும் வணிகம் நடந்துச்சு அப்படின்ற ஆதாரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி, கியூனிஃபார்ம் கல்வெட்டு தான். இதை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள். ஓகே, இதில் எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சித்திரை எழுத்துக்கள், பிக்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போட்டு இதுக்கு சொல்லுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனுக்கு வந்து போடுவோம், ஓகே, இதில் எந்த ஒரு எழுத்துமே எழுதப்படலை, ஆனால் இது எதை சொல்லும் நமக்கு வடக்கு திசை நார்த் டைரக்ஷனுக்கு குறிக்கும், இதுதான் பிக்டோகிராஃபி. இந்த மாதிரி சித்திரை எழுத்துக்கள் அப்படின்றது தான் அந்த யூனிஃபார்ம் கல்வெட்டில் கிடைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் தி ராங் ஒன், ஓகே, தவறான கூற்றை தேர்வு செய்க. அதே மாதிரி தான் Harappan script has not been described அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஆல்டர் have been identified at Lothal, early Harappan starts and mature Harappan. அதாவது 4 விஷயங்கள் கேட்டு எதெல்லாம் இதில் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியதில் ஹரப்ப எழுத்துக்கள் பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படியா, ஓகே, ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 100வது வருஷம் அப்படின்னு வந்து சொன்னோமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு, இப்போ ஒரு போட்டி கூட அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஓகே, இந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கூடிய ஒரு எழுத்து வடிவம் இருக்குது, இதை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல கோடி ரூபாய் அப்படின்றது பரிசு அப்படின்னு அறிவிச்சு. அப்போ இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட எழுத்து ஆதாரங்கள் எழுதப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு எழுத்துக்கள் கூட என்ன எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க என்ன மீனிங் இருக்குன்னு நமக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அவங்களோட ஆல்பபெட்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, அதனால நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தேவை ராண அப்படின்றது இருக்கு, அப்போ இதை நமக்கு வாசிக்க தெரிஞ்சு இதை நம்ம வாசிச்சதுக்கு தான் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நமக்கு புரிய வருது. அதுவே இங்கிலீஷ்னா நமக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் WRONG அப்படின்றத நமக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சதுனால அதை வாசிக்கிறது ஒரு மீனிங் தெரியும். அது மாதிரி இவங்களோட ஆல்பபெட்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இப்போ வரைக்கும் அதில் என்ன எழுத்துக்கள் இருந்து என்ன விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்கன்ற தகவல் நமக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து
இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலகட்டங்களாக பிரிப்பாங்க. அதாவது தொடக்க காலம், அப்புறம் முதிர்ச்சி காலம் மெச்சோர்ட் ஃபேஸ், அப்புறம் டிக்ளைன் ஃபேஸ், அதாவது லேட்டர் ஹரப்பன் ஃபேஸ், அதாவது பிற்கால ஹரப்ப காலம் 3ஆக பிரிப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடியதுல தொடக்க ஹரப்ப காலம் அப்படிது 3300 2600 பொதுவாண்டுக்கு முன்பா கரெக்டாக தான் இருக்கு. அது மாதிரியே முதிர்ச்சி ஹரப்ப காலம் அப்படிது 2600 1900 வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கு. அது மாதிரியே லேட்டர் ஹரப்பன் ஏஜ் பிற்கால ஹரப்ப காலத்தோட காலகட்டம் என்னன்னு ஒருவேளை கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1900 to 1700 BCE. இதையும் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ எது தவறாக இருக்கு? லோத்தலில் நெருப்பு குண்டங்கள் அப்படின்றது காணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நமக்கு வந்து ஒரு வாட்டி குரூப் 1 எக்ஸாம்ல டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டாங்க. ஃபயர் ஆல்டர், இந்த பலிபீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபயர் ஆல்டர் அப்படின்றது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு காளிபங்கன் அப்படின்னு ஒரு பிளேஸ். ஓகே, அந்த காளிபங்கன் அப்படின்ற பிளேஸ் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி ஒரு முக்கியமான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதில்ல. உழுத நிலம் பிளக்டு ஃபீல்டு அப்படின்றது கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க காளிபங்கன்ல. இந்த காளிபங்கன் அப்படின்ற இடத்துல தான் நமக்கு இந்த ஃபயர் ஆல்டர் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. லோத்தல்ல கிடையாது. லோத்தல் அப்படின்றது ஒரு துறைமுக நகரம். அப்போ அங்கே வந்து இந்த கப்பல் அதுக்கான ஆதாரங்கள் வணிகமனுக்கான ஆதாரங்கள் தான் கிடைச்சிருக்க தவிர இந்த ஃபயர் ஆல்டர் அப்படின்றது காளிபங்கன்ல கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறீங்கன்னா இந்த காளிபங்கன் அப்படின்றது இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் கமெண்ட் அப்படி பண்ணுங்க. அது மாதிரியே நம்ம வீடியோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு அப்படியே பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ் கொடுக்கப்பட்டது எது மும்மணிகளில் ஒன்று அல்ல? which of the following is not 3 gems ட்ரைரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம்? அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க. சமண மதத்தில் மும்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இந்த புத்த மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து புத்தர் அவர்கள் சொல்லியே ஒரு 8 வழிகள் அப்படி இருக்கும். அதாவது ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு 8 வழிகள் சொல்லிப்பாங்க. அது மாதிரியே சமண மதத்தில் மும்மணிகள் ஓகே ட்ரைரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சமண மதம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யார் நமக்கு உருவாக்குனா? மகாவீரர் அப்படின்றவர் நமக்கு உருவாக்குனார் அப்படின்ற நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகே, அப்படி இந்த சமண மதத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பௌத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக யூடியூப்ல ஜெயினிசம் எஸ்பி வேலன், புத்திசம் எஸ்பி வேலன் அப்படி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பக்காவான வீடியோ வரும். அதை பற்றி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சமண மதத்தில் சொல்லப்பட்டிருக்க கூடிய மும்மணிகள் என்னலாம் அப்படின்னா ரைட் ஃபெய்த், அதாவது நன்னம்பிக்கை அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் ரைட் நாலேஜ், நல்லறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ரைட் கண்டக்ட், நன்னடத்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்க கொஸ்டின் என்ன? நாட்னு ஒரு வார்த்தை இருக்கு. நாட் ஃப்ரம் 3 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் எது சொல்லப்படலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்ன? ஆன்சர் என்ன? ரைட் வியூஸ் அப்படின்றது தான், அதாவது நட்பார்வை அப்படின்றது தான் இந்த சமண மதத்தில் சொல்லப்படாதது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 23rd தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினிசம் வாஸ்? சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தீர்த்தங்கரா அப்படின்னா என்ன அப்படின்னா குருமார் தான், குருமார்கள் மாதிரி. ஓகே, அந்த சமண மதம் அப்படின்றத கிட்டத்தட்ட 24 குருமார்கள் அப்படின்னவங்க உருவாக்கி தான் கடைசியாக 24வது மகாவீரர் அப்படின்றவர் வர்றாரு. சமண மதம் அப்படின்றதெல்லாம் உருவாக்கி கொண்டு வராங்க. அப்போ அந்த சமண மதத்தை உருவாக்கி ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்தாங்கல்ல 24 பேர் இருக்காங்கல்ல, அதில் 23வது வந்து தீர்த்தங்கரா யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மகாவீரர் கொடுத்துருக்காங்களா, மகாவீரர் தான் கடைசியான தீர்த்தங்கரா, 24வது நபர். அப்போ 23வது நபர் யார் அப்படின்னா இவர் கீழே இருக்கக்கூடிய பர்சவநாதர் அப்படின்றவர் தான் 23வது தீர்த்தங்கராவா நமக்கு வந்து சமண மதத்தில் கருதப்படக்கூடியவர். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா முதல் தீர்த்தங்கரா யார்? ஓகே, அதே மாதிரியே இப்போ மகாவீரர் இருக்கார்ல, இவருக்குன்னு சில அடையாளங்கள் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதே மாதிரியே இந்த பர்ஷவர்தனா இருக்கார்ல, இவருக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சமண மதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு? வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் அப்படி பண்ணுங்க. ஸோ இந்த 23வது தீர்த்தங்கரா பர்ஷவநாதர் அப்படின்றது ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் புத்தா ஸ்டார்டட் ஹிஸ் மெடிடேஷன் ஆன் தி ஷோர் ஆஃப் தி ரிவர். ஓகே, கௌதம புத்தர் எந்த ஆற்றின் கரையோரம் இருந்து தியானம் மேற்கொண்டார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கௌதம் புத்தர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கௌதம் புத்தர் அவர்கள் தான் நமக்கு வந்து பௌத்தம் அப்படின்ற புத்திசம் அப்படி ஒரு மதத்தை உருவாக்கினார். ஓகே, பிறந்து வந்து ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார், ஒரு பெரிய அரசருக்கு வந்து மகனாக பிறந்திருப்பார். ஆனால் பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு வயதானவர் இல்லை ஒரு நோயுற்றவர், இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு பார்த்தாங்கன்னா அவர் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிற்காலத்தில் அது மாதிரி அவர் பார்த்துறாரு. ஸோ அந்த வாழ்க்கையின் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட வீட்டிலேருந்து கிளம்பி ஓகே அந்த வாழ்க்கை பயனை தேடி வெளியே போக ஆரம்பிக்கிறார். அப்படி போகும்போது தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக கயா அப்படின்ற ஒரு நகரத்தில் கூடிய, அதாவது பீகாரில் கூடிய புத்த கயா அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு அரச மரம் போதி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசமத்துக்கு கீழே உட்காந்து அவர் ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, எத்தனை வயசில் ஞானம் பெற்றார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. 35 வயசில் அவர் ஞானம் பெற்றிருப்பார். எத்தனாவது நாள், அதாவது ஒரு தியானம் இருக்க ஆரம்பிச்சு எத்தனாவது நாள் ஞானம் பெற்றார் அப்படின்றத நான் நடத்தியிருக்கேன் புத்திசம் கிளாஸில். நீங்கள் அதை பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் அப்படின்றது போடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் புத்தர் அவர்கள் கயான்ற பிளேஸில் இந்த மாதிரி ஒரு போதி மரத்து கீழே இருந்தாலும் சொல்லி சொன்னால் அது ஒரு நதிக்கரையோரமாக இருக்குது. அந்த நதியின் பெயர் நிரஞ்சனா அப்படின்ற ஒரு நதி. ஸோ இந்த நிரஞ்சனா அப்படின்ற நதிக்கரையோரம் தான் இவர் உட்காந்து இந்த ஞானம் அப்படின்றது பெற்றார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் அடுத்தது
பிரம்மதேயம் என்பது என்ன? பிரம்மதேயா மீன்ஸ் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஓகே, அந்த பிரம்மதேய நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதாவது இந்த பிரம்மதேயம், தேவதனா, அக்ரஹாரா, இதெல்லாம் அது மாதிரியே வட்ட விருத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் நிலதானங்களாக வழங்கப்படும். நிலதானம்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்காலராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சம்பளம் அப்படின்றது கொடுக்கணும். இதுவே அந்த காலத்தில் சம்பளத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு நிலம் அப்படிது எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தில் நிலங்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட நிலங்கள், லேண்டு டொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலதானங்களில் பிரம்மதேயா அப்படின்ற ஒரு நிலதானம் இருக்கு. அப்போ இது யாருக்கானது அப்படின்னா பேர்ல இருக்கா பிரம்ம அப்படி இருக்குல்ல, இதை வச்சு பார்த்துக்கோங்க, பிராமின்ஸ் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிரம்மதேய நிலங்கள் அப்படின்றது அந்த காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிலதானம். ரொம்ப முக்கியமாக அந்த காலத்தில் டாக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. லேண்ட் டாக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்ஸ். இப்போ நமக்கு இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் லேண்ட் டாக்ஸ் தான் அந்த காலத்தில் இருந்த எல்லா அரசாங்கங்களுமே பின்பற்றிய ஒரு முக்கியமான ஒரு வரியாக இருந்தது. ரொம்ப முக்கியமானது. இந்த பிரம்மதேய நிலங்கள் அப்படின்றது பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். இல்லை ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த மாதிரி பிராமணர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த பிரம்மதேய நிலங்கள் அப்படின்றதுக்கு வரி அப்படின்றது கிடையாது, டாக்ஸ்ன்றது கிடையாது. இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இப்போ பிரம்மதேய நிலங்கள் அப்படின்றது சோழாட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பாண்டியாட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கேட்கலாம் ஒரு வேளை. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து இப்போ இங்கே லேண்ட் டொனேட் டெம்பிள்ஸ்னு ஒன்று கேட்டுருக்காங்க. அதாவது கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் கேட்டிருக்காங்க. அது தேவதானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ட விருத்தி அண்ட் வேத விருத்தி மீன்ஸ். வட்ட விருத்தி வேத விருத்தி என்பன இப்போ தான் நம்ம சொன்னோம். ஓகே, அந்த வட்ட விருத்தி, ஓகே, அது மாதிரியே பிரம்மதேய நிலங்கள், ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வழங்கப்பட்ட நிலதானங்கள் அப்படின்னு ஞாபகம் நம்ம சொன்னோம். வட்ட விருத்தி யாருக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வட்ட விருத்தி வேத விருத்தி. இப்போ வேதம் அப்படிது எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு? நமக்கு வேத காலம் பார்த்துருப்போம். வேத காலங்களில் வேதங்கள் அப்படி உருவாக்கப்பட்டுச்சு. 4 முக்கியமான வேதங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. வேதங்கள்லாம் சமஸ்கிருத மொழியில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னா வேத விருத்தி வட்ட விருத்தி அப்படிது டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் கிவன் டு சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ். அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலதானத்தின் பேர் தான் வட்ட விருத்தி, அது மாதிரி வேத விருத்தி அப்படின்ற நிலதானங்கள் அறியப்படுது. ஸோ ஆன்சர் அப்படிது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன் சி. இது மாதிரியே ஒருவேளை இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இது மாதிரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் பாண்டிய ஆட்சி காலத்தில் சோழ ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டுச்சு ஆசிரியர்களுக்கு. அதன் பெயர் என்ன அப்படின்னா அதுவும் இதோட சேர்ந்தது தான். அதையும் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பேர் சாலபோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாலபோகம். சாலபோகம்ன்றதும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலதானம். ஓகே, லேண்ட் டொனேஷன் அப்படின்றது தான். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது குடிமியான் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைப்ஸ் அபவுட். குடிமியான் மலை கல்வெட்டுகள் யாரை பற்றி கூறுகிறது? இந்த கொஸ்டின் அப்படின்றது கடைசி கொஸ்டின்னால இதை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கல்ல, நம்ம கிளாஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்லையா, புதுசாக எதுவும் கற்றுக்கிட்டீங்களா இல்லையா, நிறைய பேர் புதுசாலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சில கண்டென்ட்ஸ் அப்படின்றது படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், அதாவது குடிமியான் மலை கல்வெட்டு அப்படின்றது யாரை பற்றி தகவல் சொல்லுது அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அந்த கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் அப்படின்றது மறக்காமல் போடுங்க. அதோடு சேர்த்து நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே பாருங்க. ரொம்ப முக்கியமாக இதுக்கு ஆன்சர் போடுங்க. இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன், அதுக்கும் ஆன்சர் போடுங்க. மதுரை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்ட சோழ அரசன் யார்? ஏன்னா இது டிஎன்பிசி கொஸ்டின். இந்த மதுரை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்ட சோழ அரசின் பெயர் என்ன? அதே மதுரை கொண்டான் அழைக்கப்பட்டவர் தான் பொன்வேந்த சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஸோ இந்த பெயர்களுக்கு சொந்தக்காரனான ஒரு சோழ அரசன் யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் போடுங்க. இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ரிவிஷன் வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை எல்லாரும் டோன்ட் வரி, பி ஹாப்பி, நம்ம ஜாலியாக. தேங்க்யூ, பாய்.